காவேரி வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி இன்றைக்கி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே காவேரிக்கு அப்படி கோவமாக வருது. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்க. அதுக்குள்ளே எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. எனக்கு அப்படி ஒரு கல்யாணமே வேண்டாம், நான் உன் கூடவே இருக்கிறேம்மா அப்படின்னு காவேரி இப்படி கத்துறாங்க. இங்கே பாருடி, எல்லாமே உங்கள் அக்கா தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லை, என்னால் ஃபோன் பண்ணி வர வேணாம்லாம் சொல்ல முடியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வருவாங்க, நீ ரெடியாகி இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சாரதா. நீ ஃபஸ்ட்டு அக்காவுக்கு ஃபோனை போடு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. கங்காவுக்கு ஃபோன் போடுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா, ஏன்க்கா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்க்கா, நான் அம்மா கூடவே இருந்துறேன்னு சொன்னால் நீங்களாம் கேட்கவே மாட்டிங்களா? எதுக்காக என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, இப்படியே இருக்க முடியாது, புரியுதா? நீ அவங்க வந்தவொடனே புடவெல்லாம் கட்டிட்டு காஃபி மட்டும் கொடு. இப்போ உடனே உனக்கு கல்யாணம் பண்ண போகிறதே இல்லை. வருவாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, எந்த வாழ்க்கை செட் ஆகுது நம்ம பொறுமையாக தான் பார்க்க முடியும். அதுக்குள்ளே நீ ஃபஸ்ட்டு வந்து வருத்தப்படாத அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா இங்கே பாரு, எனக்கு புடவை கட்டிக்கிட்டு இதெல்லாம் கொடுக்கறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு டீச்சராக இருக்கிறது பிடிச்சிருக்கு. எனக்கு டைம் போயிடுது, அழகாக நைட்டு வர தூங்குறேன், அவ்வளோதான். என்னோடய வாழ்க்கை நல்லா தான்க்கா இருக்குது. எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு காவேரி கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவங்க வருவாங்க பொண்ணு வீட்டிலேருந்து, இது தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, நீ காஃபி மட்டும் கொடு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பாத்தியா ஓ அக்கா என்ன சொல்கிறான்னு பாத்தியா? அதையே நீ கேளு. அங்கே பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீ போயிட்டு அங்கே பட்டுப்புடவை வச்சிருக்க எடுத்து கட்டிக்க போ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சாரி எல்லாம் கட்டிக்கிறாங்க. அப்படியே ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க அம்மா அப்பா மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்காங்க. காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோன்னே இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஃபோட்டோவில் பொண்ணை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை பார்க்குறாரு, எனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எங்களுக்கு பொண்ணை நல்லா பிடிச்சிருக்கு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிவிட்டு முடிவு சொல்லுங்கள், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே கிளம்புறாங்க. காவேரி அப்படியே முறைக்கிறாங்க. சாரதாவை பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க. என்னம்மா என்ன, பொண்ணு மட்டும் பார்த்துட்டு போவாங்கன்னு சொன்னேன், இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு பிடிக்காத விஷயத்தை எனக்கு கொடுக்கணும்னு எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு, அதுதான் நல்லது. இல்லைனா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன், அது நல்லாவே இருக்காது, புரியுதா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்ற. அந்த மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்காவேரி, ஏன் காவேரி எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படி சாரதா சொல்கிறாங்க. பேசாத நீ, நான் உங்ககிட்ட பேச தயாராகவே இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே காவேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாருமே பசங்க எல்லாருமே விளையாடிட்டே இருக்காங்க. அங்கே அப்படியே குழந்தையும் விளையாடிட்டு இருக்காங்க. அம்மு அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது காவேரி யோசிக்கிறாங்க. மிஸ், எனக்கு அம்மா இல்லை மிஸ், அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்க அப்படி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது அம்மு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஓடி போகிறாங்க. காவேரி அப்படியே தூக்குறாங்க. ஐயோ வலி தாங்க முடியல மிஸ், ரொம்ப வலிக்குது. ஐயோ இருமா, காயம் பட்டுடுச்சுமா, இரு வர அப்படின்னு அந்த மருந்தெல்லாம் போடுறாங்க. பிளட் எல்லாத்தையும் துடைக்கிறாங்க. நீ வா, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீச்சர் வராங்க. என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. இல்லை அடிபட்டுடுச்சு, குழந்தை விளையாடிட்டு இருந்தது, அவ்வளோதான், சின்ன அடி தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கூட்டிகிட்டு போய் தனியாக உட்கார வைக்கிறாங்க. பரவாயில்லையா அம்மு, வலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, உங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு வர சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா கடைக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போது அஜயோட அம்மா அப்பா 2 பேருமே காரை நிறுத்திட்டு தடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. சாரதா அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் கொடைக்கானலுக்கு போகிறேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அஜயோட அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு வேலையாக தான் இங்கே வந்திருக்கோம். ஆமாம், என்னோடய பேத்தி எப்படி இருக்கா? நான் என் பேத்தியை பார்க்க முடியுமா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. உங்களையே நாங்கள் ஊரை விட்டு போக சொல்கிறோம், உங்கள் பேத்தியை காமிச்சிருவோமா? பேத்திலாம் இங்கே இல்லை. தாத்தா பேத்தி 2 பேருமே சேர்ந்து வெளிநாடு போயிட்டாங்க. விஜய் உயிரோடு இல்லைன்னொடனே அவங்களால தாங்கிக்க முடியல, இந்த ஊர்லேயே அவங்க இல்லை, குழந்தை நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் பேத்தியை என்னால் பார்க்கவே முடியாதா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுங்க, இந்த ஊரில் இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சாரதா எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாகவே போயிடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. அஜயோட அம்மா அப்பா வந்து தாத்தா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து காவேரியோட அம்மாவை பார்த்தோம், பார்த்துட்டு எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு நாங்கள் கேட்டோம். அவங்க ஏதோ இங்கே டீச்சர் வேலை கிடச்சிருக்கு அதனால் வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே தாத்தா சொல்கிறாரு, ஆமாம், அவங்க கொடைக்கானலில் இருந்தாங்க, இன்றைக்கி காஞ்சிபுரம் வந்திருக்காங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியலையே, கண்டிப்பாக விஜய்க்கும் குழந்தைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு.
இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, விஜய் நல்லா தான் இருப்பான், நம்மளாம் கூட இருக்கோம்ல, விட்டுருவோமா என்ன அப்படின்னு அஜயோட அம்மா சொல்கிறாங்க. அங்கேருந்து விஜய் பார்க்குறாரு. ஆமாம், என்ன சித்தி ரொம்ப தீவிரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுவாப்பா, ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இங்கேயே இருந்துருங்க, பாப்பாவுக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு விஜய் சொல்கிறார். விஜய், அதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நாங்கள் தனியாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அஜயோட அப்பா. அதுக்குள்ளே ஃபோன் வருது, அட்டன் பண்ணி விஜய் பேசுகிறாரு. ஹலோ அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே விஜய் ஷாக் ஆகுறாரு. எதுவுமே பேசவே இல்லை. ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை, உங்கள் பொண்ணு இருக்கால்ல காவேரி, அவளுக்கு வந்து இங்கே விளையாடிட்டே இருந்தா, கீழே விழுந்துட்டா, அடிபட்டுடுச்சு. ஐயோ அடிபட்டுடுச்சா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை இல்லை, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக நான் வந்து மருந்தெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. என்ன, யாருக்கு அடிபட்டது அப்படின்னு தாத்தா, அஜயோட அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. அம்மு தான் விளையாடிட்டே இருந்தாலாம், கீழே விழுந்துட்டாலும், ஒன்றும் பெருசாலாம் இல்லை, லைட்டாக தான் காயப்பட்டிருக்கா, இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன், நானும் வரட்டுமா அப்படின்னு அஜயோட அம்மா அப்பா கேட்குறாங்க. இல்லை இல்லை, வேணாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே டென்ஷனாக கிளம்பி போகிறாரு. விஜய் காரில் போகும்போதே அப்படியே யோசிக்கிறாரு. ஏன்னா இது ஒன்றுமே புரியலையே, ஆனால் அந்த குரலை கேட்டால் அப்படியே காவேரியோட குரல் மாதிரியே இருக்கே. அப்படி அட கடவுளே, காவேரி தானே இப்படி பேசுவா, எப்படி அந்த வாய்ஸ் இன்னொரு டீச்சருக்கு இருக்கும், ஒன்றுமே புரியலையே. சரி, போய் நேரில் கண்டிப்பாக அந்த மேமை பார்க்கணும் அப்படின்னு விஜய் அப்படியே ஆர்வமாக வராரு. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு. எங்கள் அம்மு எங்கே அப்படின்னு கேட்குறாரா. அதுக்குள்ளே காவேரி வராங்க. காவேரி அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு. எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கார். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு இங்கே தான் அடிபட்டிருக்கு, அவளுக்கு வலிக்குதான்னு தெரியல, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுனா கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட்டிகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. விஜய் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கார். என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. தெரியலங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அம்முவோட அப்பான்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அட கடவுளே, புருஷனே யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. எதுவுமே பேசவே இல்லை. சரிங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போய் குழந்தைய வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா, நான் விளையாடிட்டே இருந்தேன்ப்பா, கீழே விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்லம்மா, விளையாடும் போது கீழே விழுறதெல்லாம் சாதாரண விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, மருந்து தான் போட்டிருக்காங்களா, சரியாயிடும், சரியா நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கே ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னு விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தாத்தா எல்லாருமே இருக்காங்க, அஜயோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. என்ன காவேரி, என்ன ஆச்சு, காட்டு, காலை காட்டு, வாமா, மருந்து போட்டாங்க, எங்கள் டீச்சர் தான், மிஸ்ஸு தான் என்னை நல்லா பார்த்துக்கினாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப நல்ல மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இவ கூட சொல்லியிருக்கா, ரொம்ப நல்ல மிஸ், நல்லா கேர் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியாம்மா, சரி நீ போய் ரெஸ்ட் எடு சரியா, நான் மேலே வரேன் அப்படின்னு அஜயோட அம்மா சொல்கிறாங்க. விஜய் அப்படி டென்ஷனாகவே இருக்காரு. என்ன விஜய், நீ எதுவுமே சொல்ல மாட்டேற, அமைதியாக இருக்கா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறார். என்ன விஜய் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கா அப்படின்னு தாத்தா அப்படி யோசிக்கிறாரு. விஜய் காவேரியை பார்த்தோன்னே ஒன்றுமே பேச முடியல, அப்படியே அதையே யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன் இப்படி நடந்திருக்கு, ஒன்றுமே எனக்கு புரியலையே, அப்போ காவேரி உயிரோட இருக்கா, என்ன யாருன்னு தெரியல, கண்டிப்பாக இது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து கண்டுபிடிக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. சரி, இப்போ குழந்தைய வீட்டில் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு சித்தியை பார்த்துக்க சொல்லலாம், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போகணும், போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு காவேரி எங்கே போகிறா, அவங்க வீடு எங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அப்போது காவேரியோட அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே கேட்கணும், அது வரைக்கும் வீட்டில் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு. போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. எப்போ ஸ்கூல் விடுவாங்க, காவேரி எப்போ வெளியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி காவேரியும் ஸ்கூல் முடிஞ்சோடனே வெளியே வராங்க, அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. காவேரி போகிறாங்க, பின்னாடியே விஜய் ஃபாலோ பண்ணி போகிறாரு. போனோடனே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஓ, இங்கே தான் காவேரி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது காவேரியோட அம்மா அப்படியே வெளியே வராங்க கடைக்கு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு விஜய் முன்னாடி போய் நிற்கிறாரா, அப்படியே சாரதா ஷாக் ஆகுறாங்க. விஜய், நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நான் உயிரோடு தான் இருக்கேன், காவேரியும் நல்லா தான் இருக்கா, எதுக்காக காவேரி உயிரோட இல்லை செத்து போயிட்டா நீங்கள் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படியா சொன்னாங்க, இங்கே பாரு மாப்பிள்ள, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் உயிரோடு இல்லை செத்து போயிட்டாங்கன்னு எங்ககிட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் வந்துட்டு காவேரியை நான் வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கு சுயநினைவு எல்லாமே போயிடுச்சு. கல்யாணம் ஆன வரைக்கும் என்ன நடந்ததோ அது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் கூட வாழ்ந்தது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. டாக்டரும் காவேரி கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு வார்த்தையே வரல. அப்போது என்னோட பேத்தி நல்லா இருக்காளா, நீங்கள் தான் வச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் வச்சிட்ருக்கேன், இப்போ 5 வயசு ஆகுது, அவள் ஸ்கூல் போயிட்டுருக்கா,
அந்த ஸ்கூலில் தான் காவேரி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நான் காவேரியை பார்த்து எனக்கு தெரியுதான்னு கேட்டேன். தெரியலன்னு சொன்னதுனால நான் அடுத்தது என்ன பண்ணலான்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரதா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, காவேரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ! என் பொண்டாட்டிக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நாங்க இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ என் பொண்டாட்டி உயிரோட இருக்கா, அந்த கடவுள் என்கிட்ட சேர்த்து வச்சுட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நான் காவேரி ஒரு வாட்டி பார்க்கணும், பேசணும், நீங்கள் அதுக்கு அலோ பண்ணணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் காவேரி வெளியே கொட்டு பேசுகிறேன், நீ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போ. காவேரிக்கு இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், ஏன்னா வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக காவேரிக்கு உங்களை பார்த்து பார்த்து ஞாபகம் வருதான்னு நம்ம பார்க்கலாம். வந்துட்டோடனே நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்காக காவேரி என்கிட்டேருந்து பிரிச்சிங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. தாத்தா தான் சொன்னார், விஜய் வந்து இறந்துட்டாரு, குழந்தைய கொடுங்க, நாங்கள் வளர்த்துக்குறோம், நீங்கள் போங்க கொடைக்கானலோடு நீங்கள் போயிடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணமே தாத்தா தானா? சரி நீங்கள் வாங்க, நான் காவேரி ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. அதே மாதிரி சாரதா காவேரியை கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் காவேரியை பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது கார்லேயே யோசிக்கிறாரு, தாத்தா எதுக்காக என்னையும் காவேரி பிரிக்கணும்னு நினச்சாரு? தாத்தா அப்படியாப்பட்டவர் கிடையாதே, தாத்தா ரொம்ப ரொம்ப நல்லவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து பிரிச்சாச்சு. என் பொண்டாட்டி உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு 5 வருஷம் நரக வாழ்க்கையை என்னை வாழ வச்சுருக்காங்க. அவளை நினச்சி வாழற கொடுமை கடவுளே யாருக்குமே வரவே கூடாது. அவள் மேலே அவ்வளோ லவ் நான் வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாமே அவள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ மனவேதனைப்பட்டிருப்பேன். எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன். எதுக்காக தாத்தா எனக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்தாரு, எனக்கு புரியவே இல்லையே. இதை எல்லாமே தாத்தா கிட்ட கேட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷனாகவே போகிறாரு. போன உடனே தாத்தா பார்க்குறாரு. என்னப்பா டிஃபன் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுவுமே பேசவே இல்லை, சாப்பிட்டு அப்படி மேலே போகிறாரு. என்ன விஜய் முன்ன மாதிரி இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான், எதுவும் பேச மாட்டான் அப்படின்னு தாத்தா மேலே போகிறாரு. என்னப்பா விஜய் முன்ன மாதிரி இல்லையே, ஏதோ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா தாத்தா, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் தாத்தா காவேரி வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி இன்றைக்கி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே காவேரிக்கு அப்படி கோவமாக வருது. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்க, அதுக்குள்ளே எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க, எனக்கு அப்படி ஒரு கல்யாணமே வேண்டாம், நான் உன் கூடவே இருக்கிறம்மா அப்படின்னு காவேரி அப்படி கத்துறாங்க. இங்கே பாருடி எல்லாமே உங்கள் அக்கா தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லை, என்னால் ஃபோன் பண்ணி வர வேணாம்லாம் சொல்ல முடியாது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வருவாங்க, நீ ரெடியாகி இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சாரதா. நீ ஃபஸ்ட்டு அக்காவுக்கு ஃபோனை போடு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. கங்காவுக்கு ஃபோன் போடுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா ஏன்க்கா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்க்கா, நான் அம்மா கூடவே இருந்துறேன்னு சொன்னால் நீங்களாம் கேட்கவே மாட்டிங்களா, எதுக்காக என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, இப்படியே இருக்க முடியாது புரியுதா, நீ அவங்க வந்தவொடனே புடவெல்லாம் கட்டிட்டு காஃபி மட்டும் கொடு, இப்போ உடனே உனக்கு கல்யாணம் பண்ண போகிறதே இல்லை, வருவாங்க பொண்ணு பார்ப்பாங்க, எந்த வாழ்க்கை செட் ஆகுது நம்ம பொறுமையாக தான் பார்க்க முடியும், அதுக்குள்ளே நீ ஃபஸ்ட்டு வந்து வருத்தப்படாத அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா இங்கே பாரு, எனக்கு புடவை கட்டிக்கிட்டு இதெல்லாம் கொடுக்கறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு டீச்சராக இருக்கிறது பிடிச்சிருக்கு, எனக்கு டைம் போயிடுது, அழகாக நைட்டு வர தூங்குறேன், அவ்வளோதான், என்னோடய வாழ்க்கை நல்லா தான்க்கா இருக்குது, எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு காவேரி கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு அவங்க வருவாங்க பொண்ணு வீட்டிலேருந்து, இது தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, நீ காஃபி மட்டும் கொடு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பாத்தியா ஓ அக்கா என்ன சொல்கிறான்னு பாத்தியா, அதையே நீ கேளு, அங்கே பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீ போயிட்டு அங்கே பட்டுப்புடவை வச்சிருக்க எடுத்து கட்டிக்க போ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சாரி எல்லாம் கட்டிக்கிறாங்க, அப்படியே ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க அம்மா அப்பா மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்காங்க, காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோன்னே இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஃபோட்டோவில் பொண்ணை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு, ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை பார்க்குறாரு, எனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எங்களுக்கு பொண்ணை நல்லா பிடிச்சிருக்கு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிட்டு முடிவு சொல்லுங்கள், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே கிளம்புறாங்க. காவேரி அப்படியே முறைக்கிறாங்க, சாரதாவை பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க. என்னம்மா என்ன பொண்ணு மட்டும் பார்த்துட்டு போவாங்கன்னு சொன்னேன், இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஏம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு பிடிக்காத விஷயத்த எனக்கு கொடுக்கணும்னு எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு,
அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு, அதுதான் நல்லது. இல்லைன்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன், அது நல்லாவே இருக்காது, புரியுதா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்ற, அந்த மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இரு காவேரி, ஏன் காவேரி எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படி சாரதா சொல்கிறாங்க. பேசாத நீ, நான் உங்ககிட்ட பேச தயாராகவே இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே காவேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாருமே பசங்க எல்லாருமே விளையாடிட்டே இருக்காங்க. அங்கே அப்படியே குழந்தையும் விளையாடிட்டு இருக்காங்க. அம்மு அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது காவேரி யோசிக்கிறாங்க. மிஸ் எனக்கு அம்மா இல்லை மிஸ், அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்க அப்படி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது அம்மு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஓடி போகிறாங்க. காவேரி அப்படியே தூக்குறாங்க. ஐயோ வலி தாங்க முடியல மிஸ், ரொம்ப வலிக்குது. ஐயோ இருமா, காயம் பட்டுடுச்சுமா, இரு வரேன் அப்படின்னு அந்த மருந்தெல்லாம் போடுறாங்க. பிளட் எல்லாத்தையும் துடைக்கிறாங்க. நீ வா, எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீச்சர் வராங்க. என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. இல்லை அடிபட்டுடுச்சு, குழந்தை விளையாடிட்டு இருந்தது, அவ்வளோதான், சின்ன அடி தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கூட்டிகிட்டு போய் தனியாக உட்கார வைக்கிறாங்க. பரவாயில்லையா அம்மு, வலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, உங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு வர சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா கடைக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போது அஜயோட அம்மா அப்பா 2 பேருமே காரை நிறுத்திட்டு தடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. சாரதா அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொடைக்கானலுக்கு போகிறேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அஜயோட அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு வேலையாக தான் இங்கே வந்திருக்கோம். ஆமாம், என்னோடய பேத்தி எப்படி இருக்கா, நான் என் பேத்தியை பார்க்க முடியுமா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. உங்களையே நாங்கள் ஊரை விட்டு போக சொல்கிறோம், உங்கள் பேத்தியை காமிச்சிருவோமா, பேத்திலாம் இங்கே இல்லை. தாத்தா பேத்தி 2 பேருமே சேர்ந்து வெளிநாடு போயிட்டாங்க. விஜய் உயிரோடு இல்லைன்னொடனே அவங்களால தாங்கிக்க முடியல, இந்த ஊர்லேயே அவங்க இல்லை, குழந்தை நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா அப்பா 2 பேருமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் பேத்தியை என்னால் பார்க்கவே முடியாதா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுங்க, இந்த ஊரில் இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சாரதா எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாகவே போயிடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. அஜயோட அம்மா அப்பா வந்து தாத்தா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து காவேரியோட அம்மாவை பார்த்தோம், பார்த்துட்டு எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு நாங்கள் கேட்டோம், அவங்க ஏதோ இங்கே டீச்சர் வேலை கிடச்சிருக்கு அதனால் வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே தாத்தா சொல்கிறாரு, ஆமாம், அவங்க கொடைக்கானலில் இருந்தாங்க, இன்றைக்கி காஞ்சிபுரம் வந்திருக்காங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியலையே, கண்டிப்பாக விஜய்க்கும் குழந்தைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, விஜய் நல்லா தான் இருப்பான், நம்மளாம் கூட இருக்கோம்ல, விட்டுருவோமா என்ன அப்படின்னு அஜயோட அம்மா சொல்கிறாங்க. அங்கேருந்து விஜய் பார்க்குறாரு. ஆமாம், என்ன சித்தி ரொம்ப தீவிரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுவாப்பா, ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இங்கேயே இருந்துருங்க, பாப்பாவுக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு விஜய் சொல்கிறார். விஜய் அதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நாங்கள் தனியாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அஜயோட அப்பா. அதுக்குள்ளே ஃபோன் வருது. அட்டன் பண்ணி விஜய் பேசுகிறாரு. ஹலோ அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே விஜய் ஷாக் ஆகுறாரு. எதுவுமே பேசவே இல்லை. ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை, உங்கள் பொண்ணு இருக்கால்ல காவேரி, அவளுக்கு வந்து இங்கே விளையாடிட்டே இருந்தா, கீழே விழுந்துட்டா, அடிபட்டுடுச்சு. ஐயோ அடிபட்டுடுச்சா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை ரொம்பலாம் இல்லை, லைட்டாக நான் வந்து மருந்தெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. என்ன யாருக்கு அடிபட்டது அப்படின்னு தாத்தா அஜயோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. அம்மு தான் விளையாடிட்டே இருந்தாலாம், கீழே விழுந்துட்டாலும், ஒன்றும் பெருசாலாம் இல்லை, லைட்டாக தான் காயப்பட்டிருக்கா, இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன், நானும் வரட்டுமா அப்படின்னு அஜயோட அம்மா அப்பா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க வந்து அப்படியே டென்ஷனாக கிளம்பி போகிறாரு. விஜய் காரில் போகும்போதே அப்படியே யோசிக்கிறாரு, ஏன்னா இது ஒன்றுமே புரியலையே, ஆனால் அந்த குரலை கேட்டால் அப்படியே காவேரியோட குரல் மாதிரியே இருக்கே, அப்படி அட கடவுளே, காவேரி தானே இப்படி பேசுவா, இப்படி அந்த வாய்ஸ் இன்னொரு டீச்சருக்கு இருக்கும், ஒன்றுமே புரியலையே, சரி போய் நேரில் கண்டிப்பாக அந்த மேமை பார்க்கணும் அப்படின்னு விஜய் அப்படியே ஆர்வமாக வராரு. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு. எங்கள் அம்மு எங்கே அப்படின்னு கேட்குறாரா. அதுக்குள்ளே காவேரி வராங்க. காவேரி அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு. எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கார். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு இங்கே தான் அடிபட்டிருக்கு, அவளுக்கு வலிக்குதான்னு தெரியல, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுனா கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட்டிகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. விஜய் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கார். என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. தெரியலங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அம்முவோட அப்பான்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அட கடவுளே, புருஷனே யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. எதுவுமே பேசவே இல்லை. சரிங்க,
நான் வந்து கூட்டிகிட்டு போய் குழந்தைய வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா நான் விளையாடிட்டே இருந்தேன்ப்பா, கீழே விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்லம்மா, விளையாடும் போது கீழே விழுறதெல்லாம் சாதாரண விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, மருந்து தான் போட்டிருக்காங்களா சரியாயிடும், சரியா நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கே ஸ்கூலுக்கு வரலாம் அப்படின்னு விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தாத்தா எல்லாருமே இருக்காங்க, அஜயோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. என்ன காவேரி என்ன ஆச்சு, காட்டு காலை காட்டு, வாமா மருந்து போட்டாங்க, எங்கள் டீச்சர் தான் மிஸ் தான் என்னை நல்லா பார்த்துக்கினாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப நல்ல மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இவ கூட சொல்லியிருக்கா, ரொம்ப நல்ல மிஸ், நல்லா கேர் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியாம்மா, சரி நீ போய் ரெஸ்ட் எடு சரியா, நான் மேலே வரேன் அப்படின்னு அஜயோட அம்மா சொல்கிறாங்க. விஜய் அப்படி டென்ஷனாகவே இருக்காரு. என்ன விஜய் நீ எதுவுமே சொல்ல மாட்டேற, அமைதியாக இருக்கா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறார். என்ன விஜய் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கா அப்படின்னு தாத்தா அப்படி யோசிக்கிறாரு. விஜய் காவேரியை பார்த்தோன்னே ஒன்றுமே பேச முடியல, அப்படியே அதையே யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன் இப்படி நடந்திருக்கு ஒன்றுமே எனக்கு புரியலையே, அப்போ காவேரி உயிரோட இருக்கா, என்ன யாருன்னு தெரியல, கண்டிப்பாக இது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து கண்டுபிடிக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. சரி இப்போ குழந்தைய வீட்டில் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு சித்தியை பார்த்துக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போகணும், போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு காவேரி எங்கே போகிறா, அவங்க வீடு எங்கேன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அப்போது காவேரியோட அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே கேட்கணும். அது வரைக்கும் வீட்டில் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு. போயிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. எப்போ ஸ்கூல் விடுவாங்க, காவேரி எப்போ வெளியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரி காவேரியும் ஸ்கூல் முடிஞ்சோடனே வெளியே வராங்க, அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. காவேரி போகிறாங்க, பின்னாடியே விஜய் ஃபாலோ பண்ணி போகிறாரு. போனோடனே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஓ இங்கே தான் காவேரி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது காவேரியோட அம்மா அப்படியே வெளியே வராங்க கடைக்கு. அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு விஜய் முன்னாடி போய் நிற்கிறாரா, அப்படியே சாரதா ஷாக் ஆகுறாங்க. விஜய் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நான் உயிரோட தான் இருக்கேன், காவேரியும் நல்லா தான் இருக்கா, எதுக்காக காவேரி உயிரோட இல்லை செத்து போயிட்டா நீங்கள் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படியா சொன்னாங்க, இங்கே பாரு மாப்பிள்ள நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் உயிரோட இல்லை செத்து போயிட்டாங்கன்னு எங்ககிட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் வந்துட்டு காவேரியை நான் வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கு சுயநினைவு எல்லாமே போயிடுச்சு. கல்யாணம் ஆன வரைக்கும் என்ன நடந்ததோ அது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் கூட வாழ்ந்தது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. டாக்டரும் காவேரி கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு வார்த்தையே வரல. அப்போது என்னோட பேத்தி நல்லா இருக்காளா, நீங்கள் தான் வச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் வச்சிட்ருக்கேன், இப்போ 5 வயசு ஆகுது, அவள் ஸ்கூல் போயிட்டுருக்கா, அந்த ஸ்கூலில் தான் காவேரி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நான் காவேரியை பார்த்து எனக்கு தெரியுதான்னு கேட்டேன், தெரியலன்னு சொன்னதுனால நான் அடுத்தது என்ன பண்ணலான்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரதா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, காவேரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ என் பொண்டாட்டிக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு எந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது, ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ என் பொண்டாட்டி உயிரோட இருக்கா, அந்த கடவுள் என்கிட்ட சேர்த்து வச்சுட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் காவேரி ஒரு வாட்டி பார்க்கணும் பேசணும், நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் காவேரி வெளியே கொண்டு பேசுகிறேன், நீ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போ, காவேரிக்கு இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், ஏன்னா வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக காவேரிக்கு உங்களை பார்த்து பார்த்து ஞாபகம் வருதான்னு நம்ம பார்க்கலாம், வந்துட்டோடனே நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம் எதுக்காக காவேரி என்கிட்டேருந்து பிரிச்சிங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. தாத்தா தான் சொன்னார், விஜய் வந்து இறந்துட்டாரு, குழந்தைய கொடுங்க நாங்கள் வளர்த்துக்குறோம், நீங்கள் போங்க கொடைக்கானலோடு நீங்கள் போயிடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணமே தாத்தா தானா, சரி நீங்கள் வாங்க, நான் காவேரி ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. அதே மாதிரி சாரதா காவேரியை கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் காவேரியை பார்க்குறாரு, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது கார்லேயே யோசிக்கிறாரு, தாத்தா எதுக்காக என்னையும் காவேரி பிரிக்கணும்னு நினச்சார், தாத்தா அப்படியேப்பட்டவர் கிடையாதே, தாத்தா ரொம்ப ரொம்ப நல்லவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து பிரிச்சாச்சு, என் பொண்டாட்டி உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு 5 வருஷம் நரக வாழ்க்கையை என்னை வாழ வச்சுருக்காங்க, அவளை நினச்சி வாழற கொடுமை கடவுளே யாருக்குமே வரவே கூடாது,
அவள் மேலே அவ்வளோ லவ் நான் வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாமே அவள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ மனவேதனைப்பட்டிருப்பேன். எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன். எதுக்காக தாத்தா எனக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்தாரு, எனக்கு புரியவே இல்லையே. இது எல்லாமே தாத்தா கிட்ட கேட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷனாகவே போகிறாரு. போன உடனே தாத்தா பார்க்குறாரு. என்னப்பா டிஃபன் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுவுமே பேசவே இல்லை. சாப்பிட்டு அப்படி மேலே போகிறாரு. என்ன விஜய் முன்ன மாதிரி இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான், எதுவும் பேச மாட்டான் அப்படின்னு தாத்தா மேலே போகிறாரு. என்னப்பா விஜய் முன்ன மாதிரி இல்லையே, ஏதோ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா தாத்தா, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் தாத்தாக்கு டென்ஷனாகவே இருக்குது.